ஒரு லைனில் ஒரு நண்பர் வராரு. அவரு என்கிட்ட பேசுகிறாரு. சார் லைனில் விஜய் சார் இருக்கார் பேசுங்க அப்படின்றாங்க. கான்காலில் விஜய் சார் பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, சார் டெப்டி சிஎம் வந்து இப்போ நம்ம வந்து அது யாருக்கும் தர்ற மாதிரி இல்லை சார், அப்படி ஒரு ஐடியா இல்லை. பட் நீங்கள் வாங்க அமைச்சர் வைக்குவாங்க, கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவேன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், அப்படி நான் எந்த டிமாண்டும் வைக்கலையே சார், நான் அந்த மாதிரி எதுவும் வைக்கல. நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட், இடதுசாரிகள் எடுத்த முடிவு, அதுதான் என்னுடைய நிலைப்பாடு அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி சார், ஓகே சார், தேங்க்யூ சார், அவர் வச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், அது ரவிக்குமார் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது பேச்சில் சொல்லியிருக்கிறாரு, எங்கள் தலைவர் வந்தால் அவர் அமைச்சர்களை இங்கே சேர்த்துக்கணும், அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுக்கணும்னு அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த தகவல் எனக்கு கிடைக்குது. நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே 7 மணிக்கு ஆதவர்ஜனாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ரவிக்குமார் சொன்னார், தயவுசெய்து என் பேரை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நீங்கள் பேரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சங்கடப்படாதீங்க.